காலையில் 9 மணிக்கு போயிட்டு இங்கே பக்கத்தில் திருமூர்த்தி டேமு இல்லைன்னா வந்து குரக்கடைல் பார்க்கு எல்லாமே மீன் சாப்பிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்ப சொன்னால் மணி இப்போ வந்து 5 மணி. இப்போ நாங்கள் இங்கே இன்னும் இதுலேருந்து போய் இந்த ஆற்றை தாண்டி அங்கிட்டு போகிறதுக்குள்ளே பூசாரி ரிட்டர்ன் ஆப்போசிட்டில் வந்துடுவார். எந்த கோயிலுக்கு போகிறோம்? ஏன் சாமி கோயிலுக்கு, மாவடித்துறை கோயிலுக்கு. எல்லாரும் கேட்பீங்களே மாவடித்துறை இது என்ன இது பேரு? இது சாமிக்கு வச்ச பேரு தான். ஏய் ஏய் டே போகாம என்ன திரும்பி திரும்பி பாக்குற? வண்டி தூரத்துல பார்க்கும்போது அழகா தெரியாது வெயில். ஆனா இவரு எண்ணெயை சைட் அடிச்சதை விட இந்த வண்டியை தான் எப்ப பாரு சைட் அடிக்கிறாரு. அழகா நிக்குதான். வாழ்நாள்ல என்னைய கூட இப்படி பார்த்து பார்த்து ரசிச்சது இல்லை. இதெல்லாம் ஒரு பொழப்பு. அதெல்லாம் உனக்கு எங்கிட்ட தெரியும். வாடி டெய்லி அழகா ட்ரெஸ் பண்ணி அந்த இந்த படத்துல சொல்ற மாதிரி இந்த புடவை கட்டி பூ வைக்கிறதெல்லாம் யாருக்கு நீ பார்க்கணும் தானே. ஆனால் நீயே பார்க்க மாட்டேற. உங்களுக்குன்னு ஆயிடுச்சுன்னா ரொம்ப திமிராயிருது. சைட் அடிக்க மாட்டீங்க, அழகா இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே மொத்தமாக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. சொல்ல வேண்டியதெல்லாம் பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. இப்போ அவ்வளவும் பேசி முடிச்சாச்சு. யாரும் அந்த தவிர இனிமேல் கல்யாணம் பண்ண போறோம் யாரும் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கேள்விகளை வரும், பதில் சொல்ல முடியாது. நம்ம அழகா ட்ரெஸ் பண்ணி சீவி சிங்காரிச்சு இந்த மல்லிகைப்பூலாம் தொங்க விட்டு அழகழகா கம்மல் போட்டிருப்போம், அதை பார்க்க மாட்டான். ஆனால் இந்த காரை அந்த யூடர்ன்லாம் வந்து வச்சுருப்பாங்கல்ல ஹில் ஸ்டேஷனில், அந்த ஸ்டீல் மாதிரி ஆப்போசிட்டில் கார் வருதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் ரசிப்பான். முன்னாடி ஒரு பஸ்ஸு போச்சுன்னா அதில் ரசிப்பார். ஃபுல் கார் வியூ எதுலலாம் தெரியுதோ அதெல்லாம் அப்படி ரசிப்பார் அந்த காரை. பூசாரியே வீட்டுக்கு போயிட்டாரு இவனை கூப்பிட்டு வந்ததுக்கு. வெளியே நின்று சாமி கும்பிட்டுருக்கான். இது சாமி தெரியுறங்காட்டி பரவாயில்ல, திரைய மூடாமல் போயிருக்காரு. இந்த இடம் பார்க்க நல்லா இருக்கு. நான் ஃபோட்டோ எடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. இருந்துட்டு போகுது. வீடியோவில் பார்த்து தோட்டம் மட்டும் வாங்கி கொடு, வேற எதுவும் கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் இதே என்ன ரேட்னு கேளு, வாங்கிடுவான். என்னடி குடம் தூக்கிட்டு வரும்போது தூக்கிட்டு வந்துருக்குற? இயற்கையாக வந்து ஃபிஷ்பா பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். இயற்கை ஃபிஷ்பா. புஷ்பா இல்லை, ஃபிஷ் ஸ்பா. அங்க பாரு, அங்க